கேரள வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 101 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் தகவல் தெரிவித்துள்ளார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இந்த தகவல் தொடர்பான கூடுதல் விவரங்கள். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல்வேறு மீட்பு குழுவினர் தொடர்ந்து அந்த சம்பவ இடங்களுக்கு விரைந்து மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள்ல இன்னும் மீட்பு குழுவினர் சென்று சேர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்கள்ல இதுவரை 101 பேர் மீட்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் தெரிவித்திருக்கிறார். அதேபோல மீட்கப்பட்டவர்களை தங்க வைக்க கல்பெட்டாவில் உள்ள பத்தேரி செயின்ட் மேரிஸ் SKMJ பள்ளியில ஒரு முகாம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் வருவாய்த்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல முகாமில் மருத்துவ குழுக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டவர்களுக்கான உணவு மற்றும் உடைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளை மேற்கொள்ள மண்ணை அகழாய்வு செய்வதற்கான இயந்திரங்கள் அதிக எண்ணிக்கையில் தேவைப்படுவதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் வருவாய்த்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு அதற்கான உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அவசரகால தொடர்புக்கு மேலும் 3 எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக இந்த அவசரகால தொடர்பு எண்கள்ல ஒரு 3 எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல 0483 2734 387 என்ற ஒரு எண்ணும், அதே போன்று 0471 2327 628 என்ற ஒரு எண்ணும், அதே போன்று 0471 2518 637 என்ற எண்கள் அதாவது எந்த உதவி தேவை என்றாலும் இது தொடர்பாக இந்த எண்களுக்கு அழைக்கலாம் என்றும் அம்மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. தொடர்ந்து மீட்பு குழுவினர் இந்த பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு உள்ளே செல்வதற்கான தொடர் நடவடிக்கையில் தொடர் முயற்சிகளிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சூரல்மலை பகுதியிலிருந்து அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளை சென்றடைவதற்கு பெரும் சிக்கல் இருப்பதாகவும் பல்வேறு இடங்களில் பாலங்கள் உடைந்து கிடப்பதனால அதே போன்ற ஒரு இடத்தில் சென்று சேர்வதிலும் இன்னும் காட்டாற்று வெள்ளம் தண்ணீர் அடித்து சென்று ஓடுவதனாலும் அந்த பகுதிக்கு செல்வதில் பெரும் சிரமம் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். பல்வேறு இடங்களில் முழுவதுமாக காட்டாற்று வெள்ளத்தாலும் இந்த நிலச்சரிவினாலும் வீடுகள் குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே முழுமையாக மூடி கிடப்பதனால அங்கே உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குமோ என்ற ஒரு அச்சம் நிலவுவதாகவும், எனவே அந்த பகுதியில் சென்றடைந்து அங்கே மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மீட்பு குழுவினர் செல்லக்கூடிய நிலையில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஏற்கனவே அந்த பகுதிக்கு சென்றடைந்து விட்டார்கள். அதே போன்ற 100க்கும் மேற்பட்ட ராணுவமும் அந்த மீட்பு பணிக்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்களில் இருந்தும் கூட ராணுவ அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் அங்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் அங்கு 9 குழுவினர் அங்கே விரைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் இது போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளில் பணிபுரிந்த அனுபவம் பெற்ற அந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த மீட்பு பணிகளுக்காக அங்கே விரைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மீட்பு குழுவினரும் ஒருங்கிணைத்து எந்த பகுதிக்கு தேவை, எந்த பகுதியில மீட்பு பணிகள் உடனடியாக தேவை என்பதை ஒருங்கிணைத்து அங்கே அந்த மீட்பு குழுவினரை அனுப்பி வைப்பதற்காக தயார் நிலையில் இருப்பதாகவும் கூடுதலாக மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான உபகரணங்களும் இயந்திரங்களும் வாகனங்களும் தேவைப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. இவற்றை ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதிக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில அரசினுடைய அதிகாரிகள் கூறுகின்றனர். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த பகுதிக்கு விரைந்து சுருள்மலை பகுதியில தீவிர மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சென்று சேர முடியாத இடங்களுக்கு எவ்வாறு செல்வது என்பதில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே 2 ஹெலிகாப்டர்கள் மூலமாக பாதிப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லலாம் என்று முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தொடர்ந்து வயநாடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே மழை பெய்வதோடு இன்னும் அங்க ஒரு மோசமான வானிலை நிலவுவதனால அந்த 2 ஹெலிகாப்டர்களும் மீண்டும் கோழிக்கோடுக்கு திரும்பியது. அதே போன்று தற்பொழுது கோவை சூலூரில் இருந்து 2 ஹெலிகாப்டர்கள் இங்கிருந்து மீண்டும் அங்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதற்கு வானிலை நிலவரம் என்ன என்பதை ஆய்வு செய்துவிட்டு 2 ஹெலிகாப்டர்களையும் கொண்டு சென்று மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல அட்டமலையிலிருந்து முண்டக்கை வரையிலான இருக்கக்கூடிய அந்த பாலமும் முழுவதுமாக உடைந்திருப்பதனால அங்கே இன்னும் மீட்பு குழுவினர் இன்னும் சென்று சேர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. சுருள்மலை நிலைச்சரிவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக மேப்பாடி, வெள்ளேரிமலை, வைத்தேரி, அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் சுருள்மலை உள்ளிட்ட பகுதிகளிலும் 500க்கும் மேற்பட்ட வீடுகளும் விடுதிகளும்
மண்ணுக்குள் வந்து இந்த காட்டாற்று வெள்ளத்திலும் அதே நிலச்சரிவிலும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதனால் அந்த குடியிருப்புகளில் வசித்து வந்தவர்கள், அந்த விடுதிகளில் இருந்தவர்களுடைய நிலை என்ன என்பது முழுவதுமாக இன்னும் தெரியவில்லை. தற்பொழுது மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே தொடர்ந்து இந்த 101 பேர் இதுவரை அந்த முகாம்களே தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் வந்து வழங்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேவை என்றால் அவர்களை வந்து கொண்டு செல்வதற்கான ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவை பொறுத்தளவில் இந்த மீட்பு பணிகள் கடும் சவாலாக இருப்பதாக மீட்பு குழுவினர் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல நிலத்தில் வந்து மண் சரிவுல மண்ணுக்குள் வந்து மூடி கிடப்பவர்களை வந்து கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பலர் வந்து மண் மூடப்பட்டு சிலர் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை இன்று காலையில 2 பேரை வந்து மீட்பு குழுவினர் வந்து மீட்டிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு இடங்கள்ல மண்ணுக்குள் மூடி கிடக்கலாம் என்பதனால மோப்ப நாய்களை கொண்டு தேடும் பணி என்பது தீவிரமாக நடத்தப்பட்டு வருவதாகவும் மீட்பு குழுவினருக்கு மோப்ப நாய்களை கொண்டு சேர்த்து அங்கே வந்து இதற்கான மீட்பு பணிகளை வந்து மேற்கொண்டு வருவதாகவும் வந்து கூறப்படுகிறது. அதே போல இந்த வயநாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகள் முழுவதுமாக வந்து துண்டிக்கப்பட்டதோடு அந்த சாலைகள்ல வந்து வெளி பகுதிகளிலிருந்து யாரும் வராமல் இருப்பதற்கு அங்கு போக்குவரத்துக்கும் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து கூடலூர் பகுதியில் இருந்து வயநாடு செல்லும்படி, மூணாறில் இருந்து வழியாக வயநாடு செல்லும்படி போன்ற வழிகள் எல்லாம் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. கேரளாவில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது. மாநில அரசினுடைய வழக்கமான சில நிகழ்ச்சிகள் எல்லாமே இன்று ரத்து செய்யப்படுவதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் முழுவதுமே வந்து சுற்றுலா தலங்கள் தான் என்னும் நிலையில அந்த வயநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் போன்ற அறிவிப்புகள் எல்லாமே வந்து வானிலை ஆய்வு மையத்தால் வந்து விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க வந்து சுற்றுலா தலங்கள் முழுவதுமாக வந்து மூடப்படுவதாகவும் வந்து மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் மீட்பு குழுவினரே வந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று சேர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இதற்கிடையில பல்வேறு மீட்பு பணிகளுக்காக இந்த பல்வேறு மீட்பு குழுவினர் வந்து தொடர்ந்து வயநாடு நோக்கி சென்றடைந்து வருகின்றனர். இதுல குறிப்பாக இந்திய ராணுவம் வந்து அந்த பகுதிக்கு வந்து சென்றடைந்திருக்கிறது. சென்னையில் இருந்தும் வந்து 122 பேர் கொண்ட ராணுவ அதிகாரிகள் உட்பட ராணுவ வீரர்கள் இங்கிருந்து சென்னையில் இருந்தும் சென்றிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட ராணுவம் வந்து அங்கு சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு குழுவினர் வந்து வயநாட்டில் வந்து அவர்கள் சென்றடைந்திருப்பதாகவும் வந்து தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அவர்களை ஒருங்கிணைத்து எந்த பகுதிக்கு வந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ளலாம் என்று அம்மாநில அரசு அதற்கான ஆலோசனையிலும் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. மீட்பு பணி ஒரு பக்கம் கடும் சவாலாக இருக்கக்கூடிய நிலையில மீட்பு பணிகளை ஒரு பக்கம் எந்த சவால் இருந்தாலும் அதை துரிதப்படுத்த வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு பல்வேறு பகுதிகளுக்கு இன்னும் சென்று சேர முடியாத நிலையில அந்த வரக்கூடிய மீட்பு குழுவினரை சூரல்மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு உடனடியாக அங்கிருந்து அனுப்பி மீட்பு நடவடிக்கைகளை வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். வயநாடுக்கு செல்லக்கூடிய வழிகள்ல எந்தெந்த வழிகளில் எல்லாமே வந்து செல்ல முடியும் என்பதை கண்டறிந்து மீட்பு குழுவினருக்கு தகவலை தெரிவித்து மாற்று பாதைகள்ல மீட்பு குழுவினர் அந்தந்த இடங்களுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வந்து இந்த சூரல்மலை பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வைத்தேரி, வெள்ளேரி மலை, மேப்பாடி உள்ளிட்ட இந்த பகுதிகள் எல்லாம் வந்து கடும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வந்து கூறப்படுகிறது. அதே போல அட்டமலை மற்றும் முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளுக்கு முழுவதுமாக இன்னும் செல்ல முடியாத நிலையில் அங்க மீட்பு குழுவினரை வந்து சென்றடைவதற்கான நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது.